உன் வெட்டத்தை வேடிக்கை பார்த்தேன் மயங்கினேன். ஒரு ஞாபக அலையென வந்து என் நெஞ்சினை நனைத்தவள் நீயே. என் வாலிப திமிரினை உன்னால் மாற்றினேன். பெண்ணாக இருந்தவள் உன்னை நான் இன்று காதலி செய்தேன். உன்னோட அறிமுகத்தாலே நான் உன்னில் மறைமுகமானே. நரம்பெல்லாம் அடியே பிரியா, வீட்டை விட்டு வெளியே வாடி. வாங்கத்தான் வாங்க, உள்ள வாங்க. ஏன் வெளியே நின்றுட்டு இருக்கீங்க? 3 பேர் உள்ள வாங்க. அம்மா வாங்கம்மா, உள்ள வாங்கம்மா. நான் ஒன்றும் உள்ள வந்து உங்கள்கிட்ட வந்து பேசுறதுக்கு வரல. திமிரு பிடிச்சவள, ஒரு நாள் எங்கள் எல்லாரும் வாழ்க்கை நாசமாக போகணுமா? ஏம்மா இப்படிலாம் பேசுறீங்க? பின்ன இப்படி பேசாம அவர் எப்படி பேச வேண்டியது இருக்கும்? கொழுப்பு பிடிச்சால நீ ஓடி வந்து இன்னும் போய் தொலைய வேண்டியது தானே. ஒன்னால பாரு, எங்க வீட்டில் இருக்க அந்த 3 பிள்ளைகள் வாழ்க்கை நாசமா போக போகுது ஒன்னால. என்ன சொல்றீங்க? உன்னை கொடுத்த மாப்பிள்ளை பார்த்துருக்கல, அவன் போகும்போது உன்கிட்ட என்ன சொல்லிட்டு போனான்? ஓடி போக போறேன்னா சொல்லிட்டு போன சொன்னானா இல்லையோ? சொல்லிட்டு போய் தொலைய வேண்டியதானே. நீ போகாம விட்டுறதுக்காக அவன் வந்து பார்வை பண்ணு கேட்குறான். அதுவும் இல்லாமல் பார்வை தர முடியாதுன்னதுக்கு தான் 2 இருக்குது. 3ல் ஒன்றா தூக்கம் போட மாட்டேன்னு அவன் ஓவராக பேசிட்டு போகிறான். நீ பண்ணதுக்காக நான் என்னடி பண்ண வேண்டியது இருக்குது? உனக்கு நான் அவ்வளோ நேரம் அட்வைஸ் பண்ணியே நீ திமிரு பிடிச்சி ஓடி வந்திருக்கல்ல. நீ நல்லா இருப்பியா? நீ வீட்டில் உள்ள எல்லா சாபத்தையும் பேச்சு நீ நல்லா இருப்பியா? என்ன சித்தி இப்படிலாம் பேசுறீங்க? உங்ககிட்ட இப்படி பேசணும், எப்படி பேச முடியும்? அப்புறம் நானும் பேசுவேன், எனக்கும் வயிறு இருக்குது. நானும் அவங்ககிட்ட கேட்டு மாப்பிள்ளை பார்க்க சொன்னேன். உங்கள் வீட்டுக்காரர் தானே பார்த்துட்டு வந்தாங்க, அனுபவிங்க. எனக்கு என்ன? சும்மா போங்க வீட்டை விட்டு எல்லாரும் வெளியே. சும்மா இங்கே வந்துக்கிட்டு கத்திக்கிட்டு இருக்கீங்களே, வெளியே போங்க 3 பேரும். எத்தமரை பிடிச்சவளை இப்படி தான் நீ பேசி பேசி எங்கள் எல்லாத்தையும் இது பண்ண. நீ ஒழுங்காக பேசியிருந்த நாங்களே இந்த பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருப்போமே. நீ திமிரு பிடிச்சி பேசுனதுனால தானே உனக்கு அங்கே வேறு இடத்துல மாப்பிள்ளை பார்த்தோம். வீட்டில் யாருக்கும் மரியாதை கொடுக்கலன்னு வெளியே வேறு இடத்துல மாப்பிள்ளை பார்த்தோம். நீ இங்கேயும் இப்படி தான் வந்து பேசிகிட்டு இருந்தீங்கன்னா நீ எப்படி இங்கே வாழ்கிறன்னு நாங்கள் பார்க்குறோண்டி. பாருங்கள், நல்லா பாருங்கள். நான் அந்த வீட்டில் நல்லா தான் இருக்கிறேன். என் வீட்டுக்காரர் என்னை நல்லா பார்த்துக்கிறாரு. என் மாமியார், என் மாமனார் எல்லாரும் என்னை நல்லா பார்த்துக்கிறாங்க. நான் நல்லா தான் இங்கே இருக்கிறேன். உங்கள் வீட்டில் இருந்ததை விட நான் இங்கே நல்லாவே இருக்கிறேன். பேசுவடி, பேச நல்லா பேசு. இருக்குதுடி உனக்கு. வாங்கடி போகலாம், வா ராணி போகலாம். இவர்கிட்ட நின்று பேச நமக்கு கேவலப்படணும் அவசியமே கிடையாது. இது நாசமாக போட்டு எங்கேயும் போய் தொலைவிட்டோம். வாங்க நம்ம போகலாம். இப்படிலாம் பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்காம வாழ்ந்தா எப்படி வாழ்வாங்கன்னு கூடிய சீக்கிரத்தில் நீ தெரிஞ்சுப்ப. இப்படி நீ பேசி இதுக்கு அனுபவிப்ப பாரு, அப்போ உனக்கு புரியும். பெரியவங்க எதுக்கு சொல்கிறாங்க? நம்ம நல்லதுக்கு தான் சொல்கிறாங்க. இருந்தோம் நீ அதெல்லாம் காத்த கூட்டத்து கேட்காம அம்மாவையே பெத்த அம்மாவையே வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்கிறல்ல. நீ நல்லா இருப்படி, நல்லா இருப்ப. நாங்கள் கிளம்புறோம், நீ என்னமோ பண்ணிக்க. வாங்க ராணியக்கா, நம்ம போகலாம். நான் என்ன தான் பண்ணுறது? என்னால் என் தங்கச்சி 3 பேருக்கு ஆபத்து. ஐயோ, நான் என்ன பண்ணுறதுன்னே எனக்கு தெரியலையே. இப்போ பாருங்க, எங்கள் அம்மா, எங்கள் சித்தி, எங்கள் பெரியம்மா எல்லாத்தையும் நான் வீட்டை விட்டு வெளியே போங்கன்னு அவங்களையும் நான் ரொம்ப கேவலமாக பேசிட்டேன். நான் என்ன தான் பண்ணுறதுன்னே எனக்கு தெரியலைங்க. சரி பிரியா, நீ அழாத, கவலைப்படாத. ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணி வந்தாங்களா? அவங்க பையனை தானே நீ கல்யாணம் பண்ணிக்கிறதா இருந்துச்சு. நான் அவங்க வீட்டுக்கு போய் பேசுகிறேன், சரியா? நானும் அவங்க கூட வரேங்க. நான் அந்த பையன்கிட்ட பேசி மன்னிப்பு கேட்கணும். சொல்லிட்டு போக சொன்னேன், நான் தான் சொல்லாமல் வந்தேன். அது என் தப்பு தான். அதனால் பாருங்கள், இப்போ போய் என் தங்கச்சிகளை போய் பொண்ணு கேட்டுருக்காங்க. ஐயோ பாரு, அதெல்லாம் ஐயோ இதெல்லாம் தாங்காது. அவங்கெல்லாம் இதுக்கெல்லாம் ஒத்துக்க மாட்டாங்க. ஐயோ பாருனா ரொம்ப கஷ்டப்படுவேன். அவள் ஆல்ரெடி அந்த பையனை உயிருக்கு உயிராக காதலிக்கிற. இதில் வேற அவள் இந்த பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா ஐயோ அவளாம் தாங்கிக்க மாட்டாள். என்னாலேயும் அவங்கள பிரிஞ்சுக்கிட்டு இருக்க முடியாதுன்னு தெரிஞ்சு தான் நான் ஓடிய வந்தேன். அவளாம் அதை தாங்கி கூட மாட்டாள், ரொம்ப கஷ்டப்படுவா. ஐயோ வேணாங்க, தயவு செய்து வாங்க போய் பேசிட்டு வந்துடலாம். சரி, நீ ஃபீல் பண்ணாத. நாளைக்கு காலையிலேயே நம்ம அங்கே போய் பேசிட்டு வந்துடுவோம், சரியா? சரிங்க, வாங்க உள்ள போகலாம். சரிம்மா, நீ இப்படி மூஞ்ச வைக்காத, ஒழுங்கா வை. இல்லைங்க, கொஞ்சம் நேரம் நான் தனியாக இருக்கிறேன். அதுக்கப்புறமா நான் சரியாயிடுவேங்க. சரி, நீ வெளியே அனுக்க வேண்டாம், உள்ளே வந்துரு, சரியாயிருவா. பாரு, அந்த மாப்பிள்ளை வீட்டிலேருந்து வந்திருந்தாங்கன்னு சொன்னாங்க. ரொம்ப பிரச்சனை பண்ணாங்களா? ஆமாடி, வந்தாங்க. எவ்வளோ பேச்சு பேசுனாங்க தெரியுமா? அதுவும் இல்லாமல் என்ன பொண்ணு கேட்டாங்கடி. நான் முடியாது, ஆல்ரெடி எனக்கு பார்த்து வச்சிருக்கு அப்படி சொன்னதும், அதான் இங்கே 2 பொண்ணு இருக்குல்ல, அவங்களை நாங்கள் பார்த்துக்குறோம். இல்லைன்னா அவங்க 3 பேத்தையுமே நாங்கள் சும்மா விட மாட்டோம். என் பையனுக்கு 3 பேர்த்தை ஒருத்தி நான் கல்யாணம் பண்ணி வைப்பேன் பாருங்க அப்படின்ட்டு ஓவராக பேசிட்டு போயிட்டாங்கடி. ஐயோ, என்னடி சொல்கிற? இப்படிலாமா பேசுகிறாங்க?
ஆமாம் பூமாரி, ரொம்ப ஓவராக பேசிட்டாங்க. என்னால் தாங்கிக்க கூட முடியல தெரியுமா? நான் அழுதுட்டேன். நீங்களாம் இருந்தீங்கன்னு கண்டிப்பாக நீங்களும் அழுதுருப்பீங்க. அவங்க அப்படி பேசினாங்கடி. ஐயோ, இது எங்கள் அம்மாக்கெல்லாம் தெரியுமா? அவங்களுக்கு இன்னும் தெரியாது. இப்போ வந்திருக்காங்கல்ல, சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதுவும் இல்லாமல் எங்கள் அம்மா, பெரியம்மா, பெரிய பொண்ணு, சித்தி எல்லாருமே பிரியா வீட்டுக்கு போய் கேக் திட்டுறதுக்கு போயிருந்தாங்க பேசுகிறதுக்கு. அவள் எப்படி பேசி அனுப்பிவிட்டாள், வீட்டை விட்டு வெளியே போங்கன்னு அவங்களே விரட்டி பற்றி விட்டாளாண்டி. இதை கேட்டு எனக்கு இன்னும் கொஞ்சம் ரொம்ப கஷ்டமாயிடுச்சுடி. அவளெல்லாம் என்னடி பண்ணுறது? அவளால் பாருங்கடி நம்ம வாழ்க்கையெல்லாம் நாசமாக போயிடும் போல இருக்குடி. என்னடி சொல்கிற? இப்படி எல்லாமா பேசுகிறான்? ஐயோ, என்ன பண்ணுறதுனே தெரியலடி. இதில் வேற எங்கள் அம்மாக்கெல்லாம் அந்த விஷயம் தெரிஞ்சுன்னா அவ்வளோதான். நான் சின்ன பொண்ணு என்னை பற்றி பேசிட்டு இருந்த மாதிரி இருக்குது. என்ன விஷயம்? எங்கள் அம்மாக்கெல்லாம் தெரிஞ்சு அவ்வளோதான் சொல்லிட்டு இருக்கா. அப்படி என்ன விஷயம் சொல்லு. அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, சும்மா பேசிகிட்டு இருந்தோம்மா. பாருமா, என்ன பேசிட்டு இருக்கீங்க சொல்லு. அது வந்து பெரியம்மா, பிரியாவுக்கு மாப்பிள்ளை பார்த்தாங்கன்னு அவங்க வந்திருந்தாங்கன்னு சொன்னாங்கல்ல, அவங்க பையன் ஓவராக பேசிட்டான். என்ன பொண்ணு கேட்டாங்க, நாங்கள் தர முடியாதுன்னு சொல்லி திட்டதுக்கப்புறமா அதான் இன்னும் 2 பொண்ணு இருக்குது, நாங்கள் பார்த்துக்குறோம். அந்த 2 பொண்ணு மட்டும் இல்லை, நீயும் தான். உங்கள் 3 வயதில் ஒருத்தி நான் கல்யாணம் பண்ண மாட்டேன். எப்படி நீங்கள் வீட்டை விட்டு வெளியே வந்ததுன்னு ஆகும். அப்போ அவங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு ரொம்ப ஓவராக பேசிட்டாங்க தெரியுமா? என்னது இப்படிலாமா பேசுனா? உங்களை வந்து பொண்ணுப்பா நானே இருக்குது இன்னைக்கு. அவனுக்கு நான் அவங்க வீட்டில் போய் இன்னைக்கு இது கொடுக்குறேன் பாரு. கோபப்படாதுங்க பெரியம்மா, நீங்கள் எதுவும் பண்ண வேண்டாம். சித்தப்பா, சின்ன சித்தப்பா போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க கொடுத்தா அவங்க வந்து எதுவும் பண்ண மாட்டாங்கன்னு சொன்னாங்க. அதுவும் இல்லாமல் நம்ம எல்லாரும் இருக்கும்போது எல்லாரையும் மீறி எப்படி அவங்க வர முடியும் சொல்லுங்கள்? சரி, இங்கே எதுவும் நினச்சி ஃபீல் பண்ணாதீங்க. நான் அப்புறமா வந்து பேசுகிறேன். நான் உங்கள் அம்மா கிட்ட போய் பேசிகிட்ருக்கேன். சரிங்க பெரியம்மா, கொஞ்சம் கோவப்படாமல் இருங்க பெரியம்மா. சரி பாரு. என்னடி பெரியம்மா இவ்வளோ கோவப்பட்டு போகிறாங்க? ஐயோ, என்ன பண்ணுறதுனே தெரியலடி. இப்படிலாமா பேசுவாங்க? என்ன பாரு, எதை நினச்சி ஃபீல் பண்ணுறியா? இல்லைண்ணா, நான்லாம் ஃபீல் பண்ணலை. அதான் நீங்களாம் இருக்கும்போது நான் எதுக்கு நான் ஃபீல் பண்ண போகிறேங்க. வாங்க வந்து உட்காருங்க. சரி, நாங்கள் உங்களை பார்த்துக்குறோம். எங்களை மீறி அவங்களை யார் கை பண்ணாங்க பார்த்துக்குறோம். அவங்களெலாம் சும்மாவே விடக்கூடாது. வேறு ஊருக்காரன் தானே, நம்ம ஊருக்குள்ளே அவங்க எப்படி வராங்க நான் பார்க்குறேன். என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட எல்லாத்துலேயும் சொல்லி வைக்கிறேன். அவங்கெல்லாம் அந்த ஊருக்குள்ளேயே வர முடியாது, எங்கேயும் அவங்கள வந்து பார்க்க முடியாது. சரியா? நீ எப்போவுமே தினேஷ் கூடவே இது. நீங்கள் 2 பேரும் அதே மாதிரி இவங்க கூட இருங்க. சரியா? ஆடா போங்கண்ணா, இவனுக்கெல்லாம் நாங்கள் ஏன் பயப்பட போகிறோம்? 2 மீதி நிதேஷா கீழே விழுந்து சூண்டு கிடக்க போகிறான். இவனுக்கெல்லாம் நாங்கள் பயந்துட்டுலாம் ஒழிஞ்சிட்டுலாம் இருக்க முடியாதுண்ணா. ஐயோ, நான்லாம் பயப்படவே மாட்டேண்ணா. அதான் நான் சின்ன பொண்ணு இருக்கும்போது எங்களுக்கு எந்த கவலையும் இல்லை. அந்த பையன் சின்ன பொண்ணு முட்டுக்கு கூட இருக்க மாட்டான். அவன்லாம் சின்ன பொண்ணு லைட்டாக மிதிச்சாலே சுருண்டு விழுந்துருவான். இப்போ எங்களுக்கு கவலையே கிடையாதுண்ணா. நாங்கள் ஏன் பயப்பட போகிறோம்? அவனுக்கெல்லாம் பயந்துக்கிட்டு எங்களெல்லாம் ஒழிஞ்சிட்டுலாம் இருக்க முடியாதுண்ணா. நாங்கள் தைரியமாக ஃபேஸ் பண்ணுவோண்ணா. இதை தான் எதிர்பார்த்தே பாரு உங்கள் 3 பேர்கிட்டையுமே. நீங்கள் எதுக்கும் பயப்படாதுங்க. அவன்லாம் ஒரு ஆளே கிடையாது. சரியா? சரிங்கண்ணா. அப்புறம் எதுக்கு மேடம் அப்போ அழுதிங்க? அது அவன் எப்படி சொன்னான்னு பார்த்தே இல்லையா? அவன் பொண்டாட்டின்னு சொன்னபோது எனக்கு அழுகு வருமா வராதா சொல்லு. நான் உனக்கு தானே பொண்டாட்டி, அவனுக்கு பொண்டாட்டி. சரிங்க மேடம், அழக்கூடாது. சரியா? இனிமேலாம் எவனா வார்த்தையும் பேசிட்டு போகிற அதெல்லாம் கண்டுக்கவே கூடாது. சரியா? இனிமேல் என் கூட தான் எங்கே வேணாலும் வரணும், போகணும். அதில் நீ தனியாக கூட போய்க்க, ஒரு பிரச்சனையும் கிடையாது. நீங்கள் 3 பேரும் தைரியமாக ஃபேஸ் பண்ணுங்க. ஏதாவது பண்ணால் அங்கேயே கத்தி கூச்சல் போடுங்க. அப்போ மக்களே பார்த்துப்பாங்க. அதுவும் இல்லாமல் போலீஸ் போட்டுன்னு கம்ப்ளைண்ட் பண்ணி கொடுத்துருங்க. பிரச்சனையே இல்லை. சரியா? சரிப்பா சரி. ஆனால் எங்களுக்கு பிரச்சனை இல்லை. அண்ணா நீங்களும் இங்கேயே படுத்துருங்கண்ணா. எங்கள் கூட இங்கேயே படுத்துக்க, வழியெல்லாம் நீங்கள் போக வேண்டாம்ண்ணா. ஏன் பாரு? இல்லைண்ணா, வெளியே மழை பெய்கிற மாதிரி இருக்குது. நீங்கள் இங்கேயே படுத்துக்கங்க எங்கள் கூடயே. நம்ம 5 பேரும் இங்கேயே படுத்துக்கலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. சரி, இங்கேயே படுத்துக்கலாம். யாருக்காவது பசிக்குன்னா சொல்லுங்கள். எல்லோரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க வெளியே. பசிச்சுன்னா சொல்லுங்கள், உங்களுக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு வரேன். அண்ணா நேக்கு பசிக்குதுண்ணா, பசிக்குது. சீக்கிரமாக சாப்பாடு எடுத்துகிட்டு வாங்க. ஒரு பெரிய 2 பிளேட்டில் சாப்பாடு, அப்புறம் என்ன குழம்பு வச்சுருக்காங்கன்னு பாருங்கள். இல்லைன்னா என்ன கூட்டு வச்சுருக்காங்கன்னு பாருங்கள். கூட்டு வச்சாங்கன்னா அது 2 பிளேட் எனக்கு கூட்டு வேணும். சாப்பாடு 2 பிளேட்டு வேணும். குழம்பு வந்து கொஞ்சம் போத்துனா போதும், பிரச்சனை இல்லை. அப்புறமா தண்ணி இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்துருங்க. போய் எடுங்க, போங்க. அப்படி 2 பிளேட்டு சாப்பிட போறியா சின்ன பொண்ணு நீ? எஸ், அஃப்கோர்ஸ். நான் 2 பிளேட் சாப்பிடுவேன், 3 பிளேட் சாப்பிடுவேன். ஃபஸ்ட்டு 2 பிளேட்டு, அதுக்கப்புறம் 2 பிளேட்டு, அப்படி வரிசையாக போய்கிட்டே இருக்கும். இப்போ வந்து போகிறது சரணண்ணா. நெக்ஸ்ட்டு நீங்கள் தான் போகிறீங்க. அடுத்தது பாரு, அடுத்தது பூமாரி. வரிசையாக ஆளுக்கு 2 பிளேட்டு நீங்கள் வாங்கிட்டு வந்தீங்கனாலே எனக்கு போதும். எனக்கு வயிறு நிறைஞ்சிரும். ஆமாண்டி, ஆமாம், வயிறு நிறைஞ்சிரும், வயிறு வெடிச்சிரும்டி. இப்படி 2 பிளேட்டாக கொஞ்சம் சாப்பிட்டீங்கன்னா ஒழுங்காக கொஞ்சோண்டு தின்னு சும்மா வயிறு நிறைய தின்னுக்கிட்டு அப்புறம் வயிறு வெடிச்சு தான் போகுது பார்த்துக்க.
கண்ணு வைக்காத பாரு. இப்பெல்லாம் கண்ணு வச்சிங்கன்னா அப்புறம் நான் எப்படி சாப்பிட முடியும் சொல்லு? ஆமாண்டி ஆமாம், நான் கண்ணு வைக்கிறேன்னா உனக்கு. சரி என்னமோ பண்ணு, போ போய் சாப்பிட போ. இல்லைனா பேசாமல் நான் ஒரு அண்டா ஊற்றிக்கிட்டு வந்துடுவேன். அண்டா நிறைய குழம்பும் அண்டா நிறைய கூட்டும் அதிலே வச்சுருந்து முன்னாடி கொடுத்துருவேன். நீ உட்காந்து தின்றுதியே பேசாமல். எதுக்கு போட்டுட்டாங்க எல்லாம் தனித்தனியாக போய் 2 பிளேட் வாங்கிட்டு வரணும். ஒரு அண்டாவை கொடுத்தா நீயே தின்னு முடிச்சிருக்கியே. அதுவும் நல்ல ஐடியா தான் பாரு. ப்ளீஸ் ப்ளீஸ் தயவு செய்து போய் ஒரு 2வது ஊற்றிட்டு வந்துரு சரியா? திருத்த முடியாதடி, உனக்கு திருத்தவே முடியாது. எப்போ பார்த்தாலும் சோறுன்னுக்கிட்டு திங்கி பண்ணா. ஈ போங்கடி, எனக்கு வெக்கமாக இருக்குது இப்படிலாம் நீங்கள் பேசுனீங்கன்னா. ஐயோ சரணண்ணா வைக்கப்படுறாங்கண்ணா, வாங்கண்ணா நம்ம ஓடி போய் ஒளிஞ்சிக்கலாம். என்ன இப்போ இவெல்லாம் நீங்கள் உங்கள் 3 பேர் தான் என்ன ஓட்டிகிட்டு இருந்தாங்க, இப்போ நீங்களே என்ன ஓட்ட ஆரம்பிச்சிட்டிங்களா? அதில் என்ன இருக்குது சின்ன பொண்ணு, நம்ம எல்லாருமே ஒரே ஃபேமிலி. நான் ஓட்டாமல் யார் ஓட்டுவோம் என்ன? எனக்கும் அந்த உரிமை இருக்குல்ல. ஆமாம் ஆமாம் உரிமை இருக்குது. ஆனால் ரொம்ப கலாய்க்குதுங்க, நானும் பாவம் இல்லை. ஐயோ ஐயோ எப்படின்னா இவ கூடலாம் நீங்கள் இருக்கிறீங்க, சிரிச்சுக்கிட்டே இருக்கலாம், என்னென்னமோ பண்ணிக்கிட்டே இருக்கிறா. ஆமாம் தினேஷ், அவள் அப்படி தான், அவள் எப்போவுமே அப்படி தான். அவள் ஒரு வெள்ளந்தியான அவளுக்கு யாரையுமே கஷ்டப்படுத்த தெரியாது, எல்லாத்தையுமே இப்படி தான் எடுத்துப்பாவா. அவள் கரெக்டு யாருக்குமே இருக்காது. போதும் போதும் 2 பேரும் என்னை மாற்றி மாற்றி புகழ்றீங்க. சரி நான் போய் சாப்பிட்டு வந்துடுறேன், நீங்கள் எல்லாம் தூங்குங்க, வந்து நானும் அப்படியே படுத்து தூங்கிடுறேன். சரி சரி சீக்கிரம் சாப்பிட்டு நாங்கள் வெயிட் பண்ணுறோம். இல்லை படுத்து தூங்குங்க, நாளைக்கு நம்ம எல்லோரும் காலேஜ் போகணும்ல. நீங்கள் தூங்குங்க, நான் 2 நிமிஷம் தான் ஒரு 2வது காலி பண்ணிட்டு ஓடி வந்துருக்கேன். என்ன எல்லாரும் மாற்றி மாற்றி சிரிச்சுக்கிட்டே இருக்கீங்க? ஒன்றும் இல்லடி, நீ போய் சாப்பிட்டு வைப்போம், நாங்கள் வெயிட் பண்ணுறோம். சரி சரி. கல்யாண சமையல் சாதம், காய்கறிகளும் பிரமாதம், இதுவே எனக்கு போதும். ஆரம்பிச்சிட்டா. அண்ணா பேசாமல் நம்ம தூங்கிடலாம்ண்ணா. இதுக்கு மேலே இந்த பாட்டெல்லாம் கேட்டால் அவ்வளோண்ணா, வாங்கண்ணா நம்ம படுத்து தூங்கிடலாம் எல்லாரும். அதுவும் சரிதான் பாரு, இதுக்கு மேலே இந்த பாட்டை கேட்டேன்னா என் காதுலேருந்து ரத்தம் வந்துடும். வாங்க நம்ம எல்லாரும் சீக்கிரமாக தூங்கிடுவோம். என்ன பாரு இப்படி பாட்டு படிக்கிறா, கேட்க முடியலையே. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அப்படிதான் அப்போ பாட்டு படிச்சு கடுப்பேத்துவா. என்ன பண்ணுறது, நான் கேட்டுக்கிட்டே இருப்போம். இந்த பாட்டையும் கேட்குறதுக்கு ஒரு மனதைரியம் கண்டிப்பாக வேணும். சரி நீங்கள் நம்ம பேசிட்டு இருங்க, நான் போய் சாப்பிட்டு வரேன்ப்பா, எனக்கு ரொம்ப பசிக்குது. சரி பாரு, காலேஜ் போகும்போது பார்த்தே போயிட்டு வாங்க. தினேஷ் கூட தானே போவீங்க, தனியெல்லாம் எங்கேயும் போகாதீங்க சரியா? கொஞ்ச நேரத்துக்கு அப்படி போகாதீங்க, அதுக்கப்புறமா அவன் ஏதாவது பண்ணானா நாம் பார்த்துக்கலாம் சரியா? நீங்களே பார்த்துக்கோங்க, அங்கே பார்க்கணுன்னு அவசியம் கிடையாது சரியா? 2 கற்றுறீங்கன்னா போதும், எல்லாரும் வந்துடுவாங்க. அதுவும் இல்லாமல் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணி கொடுத்துங்க, ரொம்ப ஓவராக பண்ணானா சரியா? நீங்களாம் ஃபீல் பண்ணாதீங்க. சரிங்க, நான் எனக்கு கொஞ்சம் ஃபஸ்ட்டு பயமாக தான் இருந்துச்சு, அதுக்கப்புறம் பயம்லாம் இல்லை. இவங்களுக்கெல்லாம் போய் நாம எதுக்கு பயந்துட்டு இருக்கோம்? நம்ம வாழ்க்கை ஏன் கெடுக்கணும்? நம்ம ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுவோம் வாழ்க்கையை, அதுக்கெல்லாம் நான் பயப்பட போகிறது கிடையாதுண்ணா. நான் பார்த்துப்பேன். நான் எனக்கு இருக்கா அவளை பூமாரி இருக்கா, சின்ன பொண்ணு இருக்கா, நாங்கள் 3 பேரும் எப்பவும் ஒன்றா தான் இருப்போம். அதனால் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ இவங்க இருக்காங்க, அப்புறம் நீங்களும் இருக்கீங்க, நம்ம எல்லாரும் ஒரே காலேஜில் ஒன்றா தான் படிக்கிறோம், அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை. சரி நம்மளாம் தூங்கலாம்.